முருகப்பெருமான் சர்வசக்திமான் மகாமதியும் திவ்ய மயூர வாகனம்னு அப்பேற்பட்ட மேதை. பிரம்மாவை கேள்வி கேட்டு இன்டர்வியூவில் அவர் தோத்து போயிட்டார் பாவம் பிரம்மா. பரமேஸ்வரன் என்னடா நீ சிருஷ்டிகர்த்தாவை போய் கேள்வி கேட்டுவிட்டியே, பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்குறிய அவரை. கேட்கலாமா? சரி நான் கேட்டே தப்புன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பதில் தெரியல, அது தப்பா இல்லையா? அவர் சிருஷ்டி பண்ணுறார். இவர் இப்படி முட்டாளாக இருந்துன்னு சிருஷ்டி பண்ணால் படைக்கிறவாள் எப்படி இருப்பா? ஆட்கள்லாம் அப்படி தான் இருக்கும். நீ சின்ன பையன்டா, இந்த மாதிரிலாம் கேட்கப்படாது. சரி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாமல் கேள்வி கேட்டேன். சரி தெரியுங்கிறியால சொல்லுன்னா இது பிரணவத்துக்கு உபதேசம், விளையாட்டு இல்லை. சொல்கிறேன் நான் குரு, கேட்குறேன் நீங்கள் சிஷ்யன். எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கேளா? தோ கேட்டாரா இல்லையா சிவபெருமான்? டேய் எனக்கு பிறந்த பிள்ளடா அப்படின்னு இல்லை. யாரால் அப்படி இருக்க முடியும்? சரண்டரிங் தி ஈகோங்கிறது இல்லையா காட்டினார். அந்த முருகப்பெருமான் வெற்றி மயில் ஏறி சத்ரு சம்ஹாரம் செய்தவர்னு அப்பேற்பட்ட சுவாமி. சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னே தேவர்கள் வரம் வாங்கிண்டு அவர் பிறந்தார். அடாத செயல் பண்ணி அத்தனை தேவர்களையும் சிறைப்பிடிச்சு ரிஷிகளுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தவன் சூரபத்மன். தண்டிக்க வேண்டியவன். சம்ஹாரம் பண்ணாமல் அவனை மன்னிச்சு மயிலாகவும் சேகலாகவும் ஆக்கி தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் வச்சுருக்க. அழிக்கப்பட வேண்டியவனை, அழிக்கப்பட வேண்டியது அசுரன் இல்லை, அசுர புத்தி அப்படின்னு முருகன் காட்டினான்.